என்பதுதான் நபியுடைய அந்த அருமை தோழர்களை மதிப்பது என்பது, அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது. மதிப்புக்குரியவர்களே, நபி பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள் தனது தோழர்களை சிறப்புப்படுத்தி. அல்லாஹுவே அவர்களை சிறப்புப்படுத்தி அவர்களுக்கு நச்சான்று வழங்கி இருக்கின்றான். மனிதர்கள் தானே, பிழை நடக்கலாம் தானே என்பது பொதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களை போன்று அவர்களை நாங்கள் அப்படி அளக்க முடியாது. அவர்களிலும் தவறு செய்தவர்கள் இருப்பார்கள் தான், பிழைகள் நடக்கலாம் தான். ஆனால் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த சந்ததி அவர்கள் தான். நபிமார்களில் மிகச்சிறந்த நபியை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். வந்த நபிமார்களுடைய தோழர்களிலே மிகச்சிறந்த தோழர் சந்ததி ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். சஹாபாக்கள் விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எதிரிகளும் எதிரிகளாயிருந்தாலும் கூட இஸ்லாத்தின் நபியை பற்றி கண்டபடி பேச மாட்டார்கள். காரணம், அது எடுபடாது. முஸ்லிம்கள் அதை ஜீரணிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்றெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். நபி பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே மார்க்க விடயத்தில் சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு, நபியை விட்டும் மார்க்கத்தை விட்டும் முஸ்லிம்களை தூரப்படுத்துவதற்கு எதிரிகள் குறியாக எடுத்துக்கொண்டது யாரை தெரியுமா? நபியின் தோழர்களை. நபியின் தோழர்களை பற்றி கண்டபடி விமர்சனம், இல்லாத பொல்லாத அபாண்டங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவைகள் அப்படி எழுதப்பட்டு வாசிக்கப்படும் பொழுது இப்படி நடப்பார்களா என்று வரும் பொழுது சில பேர் யோசிப்பார்கள், மனிதர்கள் தானே, நடந்திருக்கலாம். அப்படி வரும் பொழுது நடந்தே விட்டார்கள் என்ற எண்ணம் மனதிலே பதிய அவர்களை பற்றிய மதிப்பு குறைந்துவிடும். சஹாபாக்களை பற்றிய மதிப்பு எந்த அளவுக்கு குறைகின்றதோ அங்கே வரும் பேராபத்து என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் தானே இந்த சுன்னாவை எங்களுக்கு எத்தி வைத்தார்கள், அந்த சஹாபாக்கள் தானே இந்த குர்ஆனை எங்களுக்கு வைத்து எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், எத்தி வைத்தார்கள். எனவே இதை நம்பலாமா? இப்படிப்பட்டவர்கள் சொன்னவைகளிலே உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு என்றெல்லாம் மார்க்கத்திலேயே சந்தேகம் வந்து விடலாம். அதனால் தான் சஹாபாக்கள் விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் விடயத்தில் பொதுவாக அவர்களை கண்ணியப்படுத்தி மகத்துவப்படுத்த வேண்டும். எனவே இந்த நபியுடைய விடயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அல்லது நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அல்லது பொதுவாக எமது கடமைப்பாடுகள் என்ற பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றன. இவைகளை புரிந்து அறிந்து அந்த நபியுடைய விடயத்தில் நாங்கள் அவர்களை சரியாக அன்பு வைத்து அந்த நபியுடைய அன்பை நாமும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.